அக்கா போலீஸ் வராங்கக்கா. என்ன நடக்குதுங்க? அடடட, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்குது மருமகனே? வாங்க மருமகனே, வாங்க உள்ள வாங்க. உள்ள போங்கடா. பயப்பட வேண்டாம், நீங்க வாங்க. யாரையும் பிடிக்க வரல. வியாபாரம்லாம் எப்படி போகுது? கிராமத்துல வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தானே இருக்கும். பாய் இருந்தா போதாதா உங்களை மாதிரி ஆளுக்கு? எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம், எனக்கே தெரியும். புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு? ஊர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு, லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன். அதுதான் அவங்க அக்ரிமெண்ட். நான் கூட அப்படிதான். சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன். பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்ல. நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும். காலையில இங்க வந்துருவாங்க, சரியா? அப்புறம் இன்னைக்கு யார கொடுக்க போற? ஜோதி, ஸ்வேதா, சரளா, லக்ஷ்மி எல்லாரும் இங்க வாங்க. கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க. நகருங்கடி. பகாசுரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தடவை முடிக்க முடியும். இதுதான் வேணும் எனக்கு. சித்தி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இன்னைக்கு பேமெண்ட்ட இவ கையில கொடுத்து விடு. அது அவ படிச்சிட்டு இருக்காதான். எனக்கு எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட்லாம் தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஒரு 3 நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறேங்க. லேடிஸ் ப்ராப்ளமா? இந்த மாதிரி பொண்ணுக்காக 3 நாள் இல்ல, 3 ஜென்ம வரையும் கூட காத்திருக்கலாம். அவன் பின்னாடியே வந்தானேமா. அவன் ஏன் பின்னாடி வரல? அவன் செங்கல் வாங்க வந்தான். டேய் நிஜமாடா, அடி வாங்கும் போதே சொல்லிருக்க வேண்டியதானடா. நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நான் செங்கல் வாங்குறதுக்காக வந்தேன். டேய் ரவி, செங்கல் வாங்குறதுக்கு யாரா வந்தாங்களா? இல்ல, வரவே இல்ல. நீயும் வேலையா பாத்துட்டே. சரிடா. ஓகே ஓகே. உங்களெல்லாம் அண்ணன் கிட்ட போட்டு விடுறேன். அண்ணன் கிட்ட மட்டும் சொல்றாதம்மா. ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியே போகாதன்னு? உட்காரு. உன்னை கட்டி வச்சாதான் எனக்கு நல்லது. மூஞ்ச பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. போட்டேனா சாமியார் வந்துருவாரு. அமைதியா உட்காரு, நான் இப்ப வந்துருவேன். உட்காரு. வர வர உனக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. நான் எங்கேயாவது வெளியே போனா உடனே நீயும் எங்கேயாவது போயிடுற. நானும் உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. அமைதியாரு, இன்னும் சமைக்கல. சாமி வாங்க வாங்க. என்னடா நந்தா, எப்படி இருக்க? பயப்படாதடா நந்தா, மறுபடியும் ஏதாவது தேவையில்லாத வேலை பாத்தியா? இவருக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க தண்ணி குடிங்க. மறுபடியும் என்ன பண்ணாமா? வீட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப சைட்டு பண்ணிட்டாரு. அப்படியா? அது சாமி, எப்போ இவர் நார்மல் ஆவாரு? சீக்கிரத்திலே அது கண்டிப்பா நடக்குமா. அப்புறம் இந்த வீடு வசதி எல்லாம் போதுமாமா? ஐயோ, எல்லாம் நல்லா இருக்கு சாமி. ரொம்ப நல்லதுமா. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல.
இருக்கானா? ஓய், என்ன பிடிச்சிருக்கா? என் கூட வரியா? வா. வரட்டும், பாத்துக்கிறேன். பாத்து பாத்துடா. புடிடா. உடைஞ்சிருச்சா? பாத்து புடிடா. போடு. டேய் ரவி, யாரு தோஸ்தா? என்ன விஷயம்டா? இங்க வாடா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுடா. அட இங்க வாடா, எல்லாரும் வாங்கடா. வாங்கடா. என்னடா வாயில இருக்க மொத்த பல்லே காமிச்சிட்டே வரிய? என்ன விஷயம்டா? நல்ல பல் டாக்டரா போய் பாருடா. அது இல்லடா, இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழால நல்ல மசாலா கச்சேரி எல்லாம் இருக்குடா. நீங்க அங்க பாத்துருக்கணுமே, அத பத்தி தான்டா சொல்ல வந்தேன். நீ போன தடவை மாதிரி வெறும் பூஜை தானடா பண்ண போற? போங்கடா, எப்போ நடந்ததுக்கு இப்போ வந்து நீங்க சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் சொன்னேன். அது இல்லடா, நம்ம நந்தா சாமி குப்பம் சீதா பின்னாடி சுத்துறானாமே. என்னாச்சுடா உங்களுக்கு? எல்லாரும் இப்படி முழிக்கிறீங்க? டேய் சீன் போடாதடா. நீ உன் மனசுல இருக்கிறத பேசுற மாதிரியே தெரியலையேடா. ஊர்ல இருக்கிறவங்களா சொல்றாங்கன்னு நீயே வந்து சொல்றியா? அடே முழுசா சொல்ல விடுங்க. சொல்லுடா. நம்ம நந்தா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை டான்ஸ் ஆட ஒத்துக்க வச்சீங்கன்னா. சாமி, அந்த செங்கலை கொஞ்சம் எடு. சீக்கிரம் ஏறா. எதுக்குடா இது இப்போ? புரியுதா? என்னடா அவன் செட் பண்ணி சுத்துவான், நான் டான்ஸ் ஆட கூப்பிட கூடாதா? ஏன்டா சொல்லிக்கிட்டே இருக்க? ஐயோ அம்மா, டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா. ஐயோ எதை பத்தி பேச வந்த? என்ன இப்படி அடிச்சுட்டேங்கல. டேய் ஹாஸ்பிடல் வாங்கடா, பாத்துக்கலாம். கொய்யால அங்க வரது நம்ம நந்தா தானே? வண்டியை கொஞ்சம் நிறுத்து. இங்க வாடா. ஏன்பா நந்தா, உனக்கு யாரும் கிடைக்கலையா? அந்த பொண்ணு பின்னாடி போய் போற? அவளும் அவன் சித்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிச்சிடுவாங்கடா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பண்ண வேணா? போடா போ, போய் உருப்படுற வேலையை பாரு. நம்ம சொல்லி அப்படியே நிக்கிறான் பாரு. போடா நந்தா. திருந்த மாட்டான் இவன். கண்ட பசங்கள உன்னை பத்தி ஏதேதோ பேசுறாங்கடா. ஏன் உனக்கு இந்த ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? அவளை போய் காதலிக்கிற? தேவையாடா நமக்கு இதெல்லாம்? கண்டவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. உனக்கும் தங்கச்சி இருக்குடா. அவளுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா? நீ இப்படியே தெரிஞ்சினா நல்ல சம்பந்தம் எப்படிடா வரும்? அவளை எனக்கு இப்போ இல்லடா, 10 வயசுல இருந்தே தெரியும். அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா அம்மா
இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்கிறதே காதல் இதுதானா யார் அது இங்க வா தங்கச்சியா தம்பியா தங்கச்சி அப்புறம் உன் அம்மா அப்பா அம்மா அப்பா பூச்சி மருந்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க தங்கச்சிக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட குடுக்குறீங்களா உன்னோட அம்மா அப்பா இல்லாம நீ மட்டும் தங்கச்சி எப்படி வளர்ப்ப என்கிட்ட கொடுத்துரு நான் நல்லா சாப்பாடு கொடுப்பேன் நல்லா படிக்க வைக்கிறேன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி தரேன் சரியா வேணும்னா நீ கூட இங்கே தங்கிக்கலாம் டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க சாப்பாடு போடுறேன்னா உனக்கு புரியாதா தங்கச்சி குடுறா குடுங்கறல நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் டேய் நில்லுடா டேய் டேய் இங்க வாடா வாங்க இந்த மாதிரி பொண்ணை காதலிக்கிறனால எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டீங்கல்ல ஆனா அன்னைக்கு அவ மட்டும் இல்லனா இன்னைக்கு என் தங்கச்சி என் கூட இருந்திருக்க மாட்டா கஷ்டம் வரும்போது மனசுக்குள்ள அழுக வரும் அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுன்னா ஒரு சில நேரம் நம்மளை பார்த்து நம்மளே சிரிப்போம் அவளோட சிரிப்பு கூட அப்படித்தாண்டா அவளை அந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வருவேன்